நடிகர் தனுஷ் ராயன் படத்தை அடுத்து இயக்குனர் சேகர் கம்முலா உடன் கூட்டணி வைத்து இருக்கிறார். தெலுங்கில் ஃபிடா, லவ் ஸ்டோரி போன்ற சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தவர்தான் சேகர் கம்முலா. தற்போது சேகர் கம்முலா, தனுஷ் இணைந்துள்ள படத்திற்கு தற்காலிகமாக டிஎன்எஸ் என்ற தலைப்பு வைத்து இருக்கின்றனர். இப்படத்தில் ஹீரோயினாக ராஷ்மிகா மந்தனா நடிக்கிறார். மேலும் முக்கிய ரோலில் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் நாகார்ஜுனா, ஜிம் ஷார்ப் உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். இந்நிலையில் இப்படத்தின் படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. தற்போது படத்தில் இடம்பெற்றுள்ள தனுஷ், ராஷ்மிகா இடையிலான காட்சி இணையத்தில் கசிந்துள்ளது. தெலுங்கு படங்களில் நடித்து வந்த மேகா ஆகாஷ், கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த பேட்ட படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். இதனை அடுத்து தமிழில் வந்தா ராஜாவா தான் வருவேன், என்னை நோக்கி பாயும் தோட்ட, பூமராங் போன்ற படங்கள் வெளியானது. இந்த படங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. இதனால் மேகா ஆகாஷுக்கு சரியான பட வாய்ப்பு அமையவில்லை. சமீபத்தில் இவருடைய நடிப்பில் சபாநாயகன், வடக்குப்பட்டி ராமசாமி போன்ற படங்கள் வெளியாகி வரவேற்பை பெற்று உள்ளது. தற்போது மேகா ஆகாஷ் மழை பிடிக்காத மனிதன் என்ற படத்தில் நடித்து வருகிறார். இந்நிலையில் நடிகை மேகா ஆகாஷ் தனது அம்மாவுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. மேகாவின் அம்மாவும் ஹீரோயின் போல இருக்கிறாரா என்று நெட்டிசன்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர். கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் இயக்குனர் அஸ்வின் நாக் இயக்கத்தில் உருவான நடிகையர் திலகம், மகாநடி கடந்த 2018ஆம் ஆண்டு வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று இருந்தது. பழம்பெரும் நடிகை சாவித்திரியின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படமாக வெளியான இப்படத்தில் கீர்த்தி சுரேஷ் சாவித்திரியாகவே வாழ்ந்திருந்தார். மேலும் இப்படத்திற்காக கீர்த்தி சுரேஷ் சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மகாநடி படத்தில் முதலாக ஹீரோயினாக நடிக்கவிருந்தது நடிகை நித்யா மேனன் தானாம். ஆனால் சில காரணத்தால் இப்படத்தில் நடிக்க மறுப்பு தெரிவித்து இருக்கிறார். அதன் பின் சாவித்திரி கதாபாத்திரத்திற்கு லுக் டெஸ்டில் கீர்த்தி சுரேஷ் பொருத்தமாக இருந்ததால் அவருக்கு இந்த பட வாய்ப்பு சென்றது.